இன்னைக்கு மார்னிங் நான் ஃபேஸ்புக்கு திறந்து படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி வந்துச்சு. ம். யாரோ எழுதியிருக்காங்க, அழகாக எழுதியிருக்காங்க. இந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூலில் 4 கேர்ள்ஸை கூப்பிட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை கொண்டு வாங்க நாளைக்கு காலம்பரை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அடுத்த நாள் ஒரு ஃபஸ்ட்டு கேர்ள் வந்து ஒரு அழகான பூவை கொண்டு வந்துச்சு. 2வது கேர்ள் வந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி, பெரிய பட்டாம்பூச்சி, கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸோட அதை கொண்டு வந்து. 3வது பிள்ளை வந்து ஒரு சின்ன பறவையை, ஒரு பேபி பேர்ட் அதை கொண்டு வந்துச்சு. 4வது கேர்ள் ஒன்றுமே கொண்டு வரல. உடனே டீச்சர் கேட்டாங்க, ஏமா ஒன்றும் கொண்டு வரல அப்படின்னா. அப்போ சொல்லிச்சு, நானும் வந்து ஒரு பூவை பார்த்தேன் செடியில். அந்த செடியில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த செடியை விட்டு பிரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதே மாதிரி பட்டாம்பூச்சி ஒன்று பார்த்தேன், அழகாக பறந்துட்டு இருந்தது. அதோடைய சுதந்திரத்தை கெடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஒரு சின்ன பறவையை பார்த்தேன், அந்த பறவையை வந்து தன்னுடைய தாயிலேருந்து பிரிக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் அதை வந்து தொடரவே இல்லை ஒன்றா. உடனே டீச்சர் சொன்னாங்களாம் எல்லாத்தையும் கிளாஸ் இல்லை, இந்த பிள்ளை தான் உண்மையாக அன்புன்றது புரிஞ்சு இருக்குது, நீங்களாம் ஆசைப்பட்டீங்க, இது அன்பு என்னன்னு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். இது எதுக்கு சொல்லணும்னா, ஒரு நீண்ட நாள் வாழ்க்கையில் இப்போ கல்யாண நாள் நினைக்கிங்க, நமக்கு அன்புன்றது எப்படி நம்ம வந்து எப்படி காமிக்கணும், என்னதுன்னு என்னதுன்னு கொண்டு வரக்கூடாது. எப்பவுமே இது என்னது அப்படின்னு வந்து அது பொசஷன்னா ஈகோ, தான்ற ஒரு அகங்காரம் அங்கே வெளியே வந்துடும். அப்போதான் எல்லா ப்ராப்ளமும் வர்றது வாழ்க்கையில். ஸோ அதனால எப்பவுமே உண்மையான அன்பை காமிக்கணும்னா நம்ம வந்து எப்பப்போ விட்டு கொடுக்கணுமோ அப்பெல்லாம் விட்டு கொடுக்கணும். அந்த கதையோட இந்த சமயத்தில் என் தம்பி சொன்ன ஒன்று ஞாபகம் வருது. சொல்லுமா. ஒரு வீட்டில் எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் தான். அப்போ வந்து என் தம்பி சொன்னால், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம். அவங்க எது சொன்னாலும் நான் வந்து ரொம்ப கண்டுக்க மாட்டேன். சரி சரி சரின்னு தள்ளி விட்டே போயிட்டுருப்பேன். ஆனால் ரொம்ப தள்ள முடியாதுன்னா என்ன பண்ணுவேன், நான் பாத்ரூம்குள்ளே போய் கதவை சாத்திடுவேன். சாத்திட்டு எனக்கு என்னென்ன மனசுக்குள்ளே தோணுச்சோ அதெல்லாம் சொல்லி தீர்த்துருவேன் அப்படின்னாரு. ஒரே சிரிப்பு எல்லாருக்கும். சரி, எப்படிலாம் ஜனங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஈகோவை காட்டாமல் ஒரு அன்பு சமரசமாக போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அது ஒன்றுன்னா, இன்னொரு வந்து இது வந்து கல்யாண இதில் கல்யாண வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அதை எப்படி என் தம்பி சமாளித்தான் அப்படிங்கிறது அது ஒன்று. இன்னொன்று வந்து புத்திஸ்ட் மாங்ஸ் நிறைய பேர் வந்து இதில் இருக்காங்க, தர்மத்தலாவில் இருக்காங்க. அவங்களில் சின்ன துறவிகளுக்கு கூட சுகர் ஜாஸ்தியாச்சு. எப்படி நார்மல் ஃபுட்டு இது எப்படி சுகர் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு ஒரு தலைலாமா என்ன பண்ணார், ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டை, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு வந்தார். அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டு வந்து அவர் சொன்னார், நான் உங்களோட கொஞ்ச நாளைக்கு இருக்கேன், நான் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணணும், என்ன ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு. சரின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து அந்த சுகரால் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட பேசும்போது அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, இவங்கெல்லாம் திபெத்தில் வாழ்ந்தவங்க சுகமாக, இன்றைக்கி திபெத் வந்து சைனா கையில் இருக்குது. அதனால அந்த வெறி, அவங்களுக்கு கோவம், நம்ம இடத்துல வேற ஒருத்தவங்க வந்து இருக்காங்களே, இது வந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய புண்ணு மாதிரி ஆகி போயிடுச்சு அவங்களுக்கு. கரெக்ட். ஆமாம். ஆனால் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஆமாம். ஏன்னா துறவிகளாக இருக்காங்க, பண்ண முடியுது. இவரோட பேசும்போது இதுதான் இது மாதிரி காரணம் சொல்லும்போது அவருக்கு தோணிச்சு. அப்போ வந்து தலாய்லாமா கிட்ட இவர் சொன்னார், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒரு பஞ்சிங் பேக் ஒன்று ஒரு இடத்துல கட்டிடுங்க, கட்டிட்டு ஒரு ரூமில் கட்டிடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அதில் வந்து சீன அதிபர் இதை மூஞ்சியை வரைஞ்சிருங்க, வரைஞ்சி வச்சிருங்க. எப்பப்போ இந்த இளம் துறவிகள் அவங்களால தாங்க முடியாமல் இருக்கோ அப்போ போய் அதில் 4 குத்திட்டு வரணும். அந்த ரூம்குள்ள போய் மெடிடேஷன் பண்ற மாதிரி உள்ள போய் அடிச்சிருந்தேன். எஸ் அப்படின்னு. ஆமா, வெளியே கொண்டு வந்துட்டோம்னா அப்புறமேல உனக்கு வந்து சுகர் லெவல்லாம் ஏறாது. இந்த சுகர் லெவல் ஏறுதுன்னு இந்த உள்ளர டென்ஷன் இருக்குல்ல, அதனால இந்த கார்டிசால் லெவல்லாம் மேலே போச்சுன்னா உனக்கு சுகர் ஆட்டோமேட்டிக்கலி மேலே போயிடும். என் தம்பி பாத்ரூம்ல போய் எல்லாத்தையும் விட்டு தள்ளுற மாதிரி
இவங்க அதை பஞ்சிங் பேக்கில் தள்ளிட்டாங்க. ஆமாம், இது கரெக்டு தான். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கி மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல வேறுபாடுகள்லாம் இருக்கும். இருந்தால் கூட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், எப்படி விட்டு கொடுத்து போகணும், அது வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் நம்ம பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா? ஓகே. பை.